வெற்றிகரமான மனுஷன் நல்லா சம்பாதிக்கிறவன்னு நினைக்காதீங்க. பைபிள் சொல்லுது, உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபமே இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யனா இரு, நீ எவ்வளவு உயர்ந்த இடத்துக்குலாம் கொடுப்போம், எவ்வளவு சொகுசான வாழ்க்கை கொடுப்போம், ஆனால் உன் ஆத்மா நரகத்துக்கு அழிஞ்சு போச்சுன்னா உண்மையான லைஃப் எது சொல்லுங்க? இந்த உண்மையான வாழ்க்கை எத்தனை நாள் வாழ போறோம்? நிரந்தரமற்ற வாழ்க்கை. எத்தனை பேர் உண்மையா நம்ம கூட இருக்கிறாங்க? எத்தனை பேர் நம்மளை விட்டு போயிருக்கிறாங்க? எத்தனை பேர் நிலையா இல்ல? நம்மளும் நிலையா இருக்க போறோமா? ஆனா நிலையானவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதான் பரலோக ராஜ்யம். அந்த வாழ்க்கை இப்ப அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நம்பிக்கையற்று அப்படியே ஆத்மாவை எங்கேயோ விட்டுடுங்கள. நம்ம ஆத்மாவை அவர் தேற்றுகிறார். நம்முடைய ஆத்மாவை இளைப்பாறுதல் தரார். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தராரு. இப்பவே ராஜ்யம் வந்திருக்குன்றார். அனுபவி என்னுடைய பிரசன்னத்தன்றார். நாளைக்கு நான் வரேன் அந்த ஒரு பரலோகத்துக்கு வந்துட்டு கர்த்தருங்களை நான் நல்லா துதிக்கணும்பா அப்படின்னு. ஆனா கர்த்தர் சொல்லாரு, இப்ப துதி, இந்த பிரச்சனையில ஆராதனை பண்ண.